இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து எஸ்ஐ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷங்கள் விட்ருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில் பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகிடுச்சு வெப்சைட்டில். எப்போ இருந்து அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் ஸ்டார்ட் வந்து 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் 7ஆம் தேதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து 3ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக் ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்ஷன் வந்து 13/5/2025 வரைக்கும் அது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து டோட்டல் வேக்கன்சி போட்டிருக்காங்க. மென்ஸ்க்கு வந்து 909, விமென்ஸ்க்கு வந்து 390. டோட்டல் வேக்கன்சி வந்து 1299. இதில் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா தாலுக்குக்கு வந்து மென்ஸ்க்கு 654, விமென்ஸ்க்கு 279. சப் இன்ஸ்பெக்டர் ஏஆருக்கு வந்து 255 மென்ஸுக்கு, விமென்ஸ்க்கு வந்து 111. டோட்டலாக பார்த்தா மென்ஸுக்கு 909 வேக்கன்சி, விமென்ஸுக்கு 366 வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஸோ நல்ல வேக்கன்சி தான். அடுத்து எலிஜிபிள் பார்த்தோம்னா எனி ஒன் பேச்சுலர் டிகிரி, அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து டிகிரி முடித்தவங்க தான் எழுத முடியும். முடித்து அந்த கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினவங்க தான். அடுத்த ஏஜ் பார்த்தா 20 இயர்ஸ். இப்போ 1/7/2025 அன்னைக்கு 20 இயர்ஸ் கம்ப்ளீட், 20 இயர்ஸ் ஆகிருக்கணும். 30 வயசுக்கு மேலே ஆகிருக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க 2/7/1995 அதுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 1/7/2005க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். பிசி பார்த்திங்கன்னா 32 இயர்ஸு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி அண்ட் அதர் இயர் எஸ்டிக்கு வந்து 35 வயசு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 35 வயசு, டெஸ்டின்டு விடோ வந்து 37 இயர்ஸ், எக்ஸர்வீஸ் மேனுக்கு 47 இயர்ஸு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனுக்கு போட்டிருப்பாங்க. அவங்க டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இது ரிசர்வேஷன், இந்த சதவீதப்படி தான் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. இந்த வட்டம் என்ன ஒன்றுனா பிரிச்சே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஓப்பன் கோட்டாக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி, மென்ஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சி, டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ வேக்கன்சி, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பிரிச்சே கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல். ரொம்ப டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தோன்னா ஓப்பன் கோட்டா மொத்தம் 419, அதாவது ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வர்ற ஓப்பன் கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மென்ஸுக்கு வந்து தாலுக்கு வந்து மொத்தம் 419 வேக்கன்சி, ஏஆருக்கு வந்து 164 வேக்கன்சி. இது வந்து மென்ஸுக்கு. விமென்ஸ்க்கு வந்து தாலுக்கில் 179 வேக்கன்சி, ஏஆரில் வந்து 71 வேக்கன்சி. அடுத்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 131, விமென்ஸ்க்கு 56, தாலுக்கில் ஏஆரில் 51, 22. இது பார்த்தோம்னா அந்த இவங்க சொல்லுவாங்க, அதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த கோட்டா அவங்களும் அப்ளை பண்ணலாம், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் வாட்ச். அடுத்து வந்து இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு, ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்கள்ல, யூனிவர்சிட்டி, சவுத் ஜோனு, சவுத் யூனிவர்சிட்டி,
ஸ்டேட்டு இதெல்லாம் ஆடிருப்பாங்களா அவங்களுக்கு. மொத்தம் வந்து பார்த்துக்கிட்டால் மென்ஸுக்கு வந்து தாலுக்கில் வந்து 36 ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு, உமன்ஸுக்கு 15, ஆமில் 14, 6. இது வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா எப்படி அப்ளை பண்ணலாம் ரெண்டு டவுட் இருக்கும். அது வந்து 7% ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து கேண்டிடேட்ஸ் அப்ளையிங் அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சுட் ஃபில்ஃபில் த நார்ம்ஸ். இந்த மாதிரி சில நார்ம்ஸ் ஃபுல்லாக அதை ஃபில்ஃபில் பண்ணால் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஃபார் ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு. உனக்கு எப்படின்னா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இதில் எனி ஒன் அப்ரூவல் இதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அதாவது யூனிவர்சிட்டினா ஃபார்ம் 3, ஃபார்ம் 2, ஃபார்ம் 1, நேஷ்னல் ஃபார்ம் 2, ஃபார்ம் 1 இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி லான்ச்சிருந்தீங்கன்னா, அதாவது ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட 16 கேம்ஸ், 16 கேம்ஸ், இந்த கேம்ஸில் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நீங்கள் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது எப்படின்னா 3/4/2020, 2025. அதாவது நீங்கள் விளாண்டு சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆடிருக்கேன் அப்படின்னா 3/4/2020 1/4/2025 இந்த டேட்டில் உங்கள் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா எலிஜிபிள். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயிலாக போட்டுருக்காங்க. ஃபார்ம் 1 ரெப்ரசன்ட் இந்த இந்தியா லெவல், அடுத்து ஃபார்ம் 2 ரெப்ரசன்ட் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல், ஃபார்ம் 3னா யூனிவர்சிட்டி காம்படிஷன். இந்த மாதிரி இதுதான் அந்த 16 வகையான விளையாட்டுகள். பேஸ்கெட்பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, ரெஸ்லிங், பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, வெயிட் லிஃப்டிங், அக்வாட்டிக் அண்ட் அத்லெட்டிக்ஸ், ஈக்வெஸ்டேரியன், ரைஃபிள் ஷூட்டிங், சிலம்பம். இதில் கிரிக்கெட்லாம் கிடையாது. சப்ஜெக்ட் அப்ரூவல் ஆஃப் த அசோசியேஷன் ஆஃப் SDAT, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 ஒன்லி. இந்த டீட்டெயிலாக இருக்கும், கீழே வாட்ச் பார்த்துக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. போன வட்டம் வந்து ரொம்ப இஷ்யூ ஆனதுனால எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. அதே தாங்க மொத்தம் டோட்டலாக 100 மார்க்ஸ் ஓப்பன் கோட்டா. இது வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. இது வந்து ஆஃப்டர்நூன் நடக்கும். தமிழ் எலிஜிபிள் ஆஃப்டர்நூன் இருக்கும். போன மெயின் ரிட்டன் எக்ஸாம் 70 மார்க்ஸ். அப்புறம் முடித்தோடனே இதில் வந்து ரிசல்ட் போட்ட முன்னாடி 70 மார்க்ஸு. அதுக்கப்புறம் 15 மார்க்ஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு, அடுத்து ஒய்வா வாய்ஸு, அடுத்து ஸ்பெஷல் மார்க்கு. அதே தான், எந்த சிலபஸும் மாற்றலை. ஸோ லாஸ்ட் எப்போ இருந்தோமோ அதே தான். அதாவது 80 ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிக்கு, 60 சைக்காலஜி. மொத்தம் 140 கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டினுக்கு 0.5 மார்க்கு. ஓகே, அதே 70 மார்க் தான்.
பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டியில் 40 எடுத்தால் நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடலாம். இங்கே இதில் கொடுத்தாங்க பார்ட் ஏ 40 மார்க்ஸ் என்னென்னா மொத்தம் 80 கொஸ்டின் அப்ஜெக்டிவ். பார்ட் ஏ. பார்ட் பி வந்து 30 மார்க்ஸ் 60 கொஸ்டின். ஈச் கொஸ்டின் கண்டெயின் 0.5 மார்க்ஸ். 2.5 மணி நேரம் எக்ஸாமு, 30 minutes எக்ஸாம். இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓசி பிசி இதெல்லாம் ஹைட்டு கொடுக்குறாங்க. இது பார்த்துங்க. கீழே வந்து நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வெப்சைட்டில் கூட போய் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வழக்கம் போல் தான் என்ஜின் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்னா ஃபிசிக்கல் கூட விடுவாங்க. 1500 7 நிமிஷத்துக்குள்ளே ஓடணும். உமன்ஸ் வந்து 400 meters 2 minutes 30 seconds ஓடணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். இங்கே போட்டிருக்காங்க. The 3 below mentioned events suitable for them, failing which they will be disqualified, even though if the candidate does not secure a star in any event, he shall be awarded 0 mark and will be allowed to the next event. லெஸ் தென் 5 மீட்டர் கீழே இருந்தால் 0 மார்க்கு. உங்களுக்கு இப்போ ஃபெயில் ஆகிட்டா அடுத்து டிஸ்குவாலிஃபைலாம் பண்ண மாட்டாங்க. 0 மார்க் போட்டு அடுத்ததுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷனே கிடையாது. அடுத்து 5 மீட்ரு 6 மீட்டருக்குள்ளே இருந்தால் 2 மார்க்கு, 6 மீட்ரு அதுக்கு மேலே ஏறினா 5 மார்க்கு. 3.80 கீழேங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது 0 மார்க்கு. லாங் ஜம்ப் வந்து 3.80 இருந்தால் சிங்கிள் ஸ்டாரு, அதாவது 2 மார்க்கு. 4.5 மீட்டருக்கு மேலே தான் 5 மார்க்ஸ் டபுள் ஸ்டார். 400 meters 80 செகண்டுக்குள்ளே ஓடினா 2 மார்க்கு, அதாவது 1 ஸ்டாரு. 70 செகண்டுக்கு ஓடினா டபுள் ஸ்டார், அதாவது 5 மார்க். இங்கே ஸ்பெஷல் மார்க்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்சிசி சப்ஜெக்ட் வில் பி allowed to the stage viva voice detailed subject maximum 5 marks. என்சிசியில் வந்து ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் 1/2 மார்க்கு, பி சர்டிஃபிகேட் இருந்தால் 1 மார்க்கு, சி சர்டிஃபிகேட் இருந்தால் 2 மார்க்கு. அடுத்து என்எஸ்எஸில் டீட்டெயில்ஸில் தான் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து கேம்ஸு இது வந்து மேக்ஸிமம் 2 மார்க்ஸ். அப்ரூவ்ட் 16 கேம் பேஸ்கெட் பால். ஏதாச்சும் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா கீழே வராது, இது வந்து ஸ்பெஷல் மார்க் கீழே தான் வரும். ஸோ இதுக்கு வந்து 5 years அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கிட்ட இப்போ ஸ்கூலில் நீங்கள் விளையாடிருந்தாலும் ஸ்கூலில் டிஸ்ட்ரிக்கு ஜோனு விளையாடிருந்தால் கூட நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்கூல் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் விளாண்டிங்கன்னா அதுக்கு 1/2 மார்க் 0.5 மார்க்கு. ஜோனல் விளாண்டதுன்னா அதாவது காலேஜ் ஜோன் இருந்தால் 0.5 மார்க்கு. ஃபார்ம் 3க்கு 1 மார்க்கு,
ஃபார்ம் 2க்கு 1.5 மார்க்கு, நேஷ்னல் ப்ரெசென்ட் பண்ணால் 2 மார்க்ஸு. இதில் வந்து இயர்லாம் கிடையாது, நீங்கள் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தாலே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரி, அவ்வளோதான். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல டைம் இருக்குது. இந்த சான்ஸை விட்டுறாதீங்க, அடுத்த எஸ்ஐ போடுவாங்களான்னு தெரியாது. ஸோ கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.